So hey guys, welcome back to my channel. I'm back in my new reaction video and today I'm going to react upon Kamal Haasan sir's mashup video. Many of them recommended me to do the mashup reaction upon Kamal Haasan sir. So here I am, and the video name is Kamal Haasan Unleashed, a cinematic symphony of iconic moments, and this video was edited by SR Kurtz and published on November 28, 2022. So we all know that Kamal Haasan sir is topmost actors in our Indian film industry. So he is a gem for our Indian film industry. So without wasting our time, let's get started into this video and see how it is and react upon it. So start. யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்களா யாரு? யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? எங்க தலைவரே. ஒரு கதை சொல்றேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம். ஒன்ன விட ஜாஸ்தி ஞாபகம் இருக்கு. ஞாபகம். That's the key word. அது துளி கூட நீங்க ரஜினி சாரோட சாயல பார்க்க முடியாது. My God. இருக்கிற வரைக்கும் nobody can touch it. என்ன தடங்கள் வந்தாலும் என்ன இன்னல் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய ஆற்றல் உடையவர். இந்தியாவிலேயே சிறந்த நடிகர்கள் என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய வரிசையிலே இருக்கின்ற கமலஹாசன் ஐயா அவர்களே, உலகத்திலேயே எந்த நடிகரும் பண்ணாத சாதனை கமல் சார் பண்ணார். बापरे. சகல கலா வல்லவன் யாருன்னு கேட்டா எந்த குழந்தையும் சொல்லும் அது கமல் சார் தான். எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி? ஓ, எல்லாமே தெரியுமா? யார் நீ? The people want to know what you are. நீ ஹிந்து தானே? நீங்க முஸ்லிம், அதுதான் நிஜம். இந்த இந்து முஸ்லிம் விளையாட்டு விளையாடிட்டே இருங்க. கேள்விக்கு சுத்தி வளைக்காம பதில் சொல்லு. நீ யார்? ஹிந்துவா முஸ்லிமா? எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கிறது பாவம் இல்ல பிரதர். ஆனா தேச துரோகியா இருக்கிறது தப்பு. அது நான் இல்லை. நீங்களா ஏதாவது காரணம் சொல்லிக்கிறீர்கள். கடவுள் கொள்கை நான் என்ன சாப்பிட்டு சொல்ல முடியும்? சாமி, மதம், அரசியல், மக்கள் மேம்பாடு இதெல்லாம் காரணமா சொல்லிட்டா கடவுள் சத்தியவானா? கடவுளை ஏங்க எழுதுறீங்க? செய்யறதப்ப எல்லாம் பண்ணிட்டு உண்டியல்ல காசை போட்டுருவீங்க. உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சு கடவுள் காப்பாத்துவார்ல. எனக்கு சாமி நம்பிக்கை இருக்கு தம்பி. உங்களுக்கு எப்படி? எந்த கடவுள்? உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். எனக்கு யார் இந்த கடவுள்? Maddie. Look, I don't understand the jokes, man. Because it's not a joke. ஒருத்தரை கொல்லணும்னு வந்துட்டு முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்கிற மனுஷன் அதான் கடவுள். நீளம், நீர், ஆகாசம், காத்து, நெருப்புன்னு 5 சாமி உம்மன்னு கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத போட்ட கேஸ் ஆயிடுவேன். படம் நல்லா ஓடிட்டு காசு நிறைய வந்துட்டோம்னா அது சக்சஸ் ஆனா எல்லா நேரமும் அது சக்சஸ் ஆகும். ஐ வில் நாட் ஹம்பிள் மை செல்ஃப் வித் நியர் சக்சஸ். படம் எப்படிப்பட்ட படம்? 4 பேர் சாப்பிட விடவுன்னா தப்பு இல்லமா? எதுவுமே தப்பு இல்லை. என்னையும் தாண்டி நான் செத்ததுக்கு பிறகும் அந்த படம் உயிரோட இருக்கும்னா அதான் சக்சஸ். Yes. ராஜா, நீ கடவுள் ராஜா. எங்க அப்பா உசுரக்கா. கடவுள் சொல்லி இருக்கிற கடவுள் போதியா? இன்னொரு கடவுள் இருக்கு. படிச்சுட்டு போறவன் பிரார்த்தனை பண்ணிட்டு போறதை விட படிச்சுட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறவன் நான். ஹீட் இல்லையா? ஹீட் வரப்போற வியாதி அண்டாம இருக்கிறதுக்காக பினைல் ஊத்தி தண்ணியில டெய்லி தொச்சு நிக்கிறப்பா. அதான் சர்வீஸ். நான் கடவுள் இல்லைன்னு நீங்க சொன்னேன். இருந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன். ஏன்னா நானும் கடவுள். இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல ரஜினி மாதிரி என்ன மாதிரி நண்பர்கள் இருந்தது கிடையாது. We are immortals, right? சிஷ்யன் முதல் நாள் அவர் வளர்ந்தார். அடுத்த 20 ஆண்டுகள் அவரால் நான் வளர்ந்தேன். நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நான் தான். இனி ஏதும் வரம் கேட்க தேவையில்லை. இது போதும், வேறெங்கும் சொர்க்கம் இல்லை. So true.
உயிரே, அதற்கு முன்பாக அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. நான் வணங்கியது அன்புக்கு. இந்த அன்புக்கு நன்றி. நீ எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். யாரையா லைட் எல்லாம் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. லைட் போடு. குட் மார்னிங் மாமா. என்ன பண்ணிங்க மாமா? ஒண்ணு இல்ல மாமா. மார்னிங் எக்ஸர்சைஸ். எனக்கு பால் வந்துடுது. என்ன செய்வ தெரியுமல்ல? அது போடுறானே. அவ கர்ப்பத்துக்கு சொல்றேன். யார் கர்ப்பம்? கர்ப்பம் கொஞ்சம் சும்மா இருக்க. நீங்க மார்க்கம் வந்து முதல் சந்தை. He is the first actor who did a full and comedy film. ராஜா காலி ராஜா, மாமனார காலி மாமா. இவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? அண்ணன் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? என்னப்பா அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க? இல்ல சொல்லுடா. இருப்பா. எங்க விட்ட? இங்க. நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன். I mean what I mean. But they can't be so mean. என்ன இவங்க எல்லாரும் மீன்ங்கற. ஐசல காசு இல்லனா என்னன்னு கேளு. தரேயா. ஆயிரத்து கல்யாணம். போகுமா? அரகுமி. What? பட் எனக்கு அவ ரொம்ப பிடிச்சிருந்தா வழி புளிக்கு புளி நானும் ரவுடியா கேட்கலாம். கேட்கறது கடம்பாகே கையில துப்பாக்கிடா. Well, that's it for today. Any other questions? Yes, one question. உலகத்தை ஒத்தால காப்பாத்த. ஏன்னா உலக நாயகனா? என்னதான் புத்திசாலியான ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் வாத்தியார வாழ்த்தி ஹாசனை வெல்க. We couldn't do what Kamal Hassan was doing. அவராலேயே முடியல. Then how can you do? மலை தம்பி, நான் உலக நாயகன் தான். உலக நாயகன் ஒருத்தனே தான். நம்பினார் கைவிடப்பட்ட கதைகள் மெய்ஞானத்தில் மட்டுமல்ல, விஞ்ஞானத்திலும் பல உண்டு. இன்னைக்கு அவர் பண்ற ஒரு விஷயம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆடியன்ஸ் எப்படி இருக்கணுமோ அதுக்கு தயார் பண்ற விஷயமாவே இருந்துட்டு இருந்திருக்கு. வெறும் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, பெங்கலின்னு சொல்லிட்டு மொத்த லாங்குவேஜஸ்லயும் 200 நாட்கள் படங்கள், வெள்ளி விழா படங்கள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் கொடுத்த ஒரே நடிகர் உலக நாயகன் மட்டும்தான். கண்டங்கள் கண்டு வியக்கும், இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். மாதிரி ஒரு மனிதர் சினிமாவுக்கு கிடைச்சது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. Kamal sir is one person. The entire industry, he eats cinema, dresses cinema and breathes cinema. என்ன நல்லா அவர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு என்ன பண்ணலங்கிறத அதிகமான கொஸ்டினாக இருக்கு. இன்னைக்கு திரையுலகத்தில் இன்னைக்கு பெரிய பெரிய டெக்னாலஜிலாம் வந்து காரணமே எனக்கு அவர் மூலியமா தான். பேசாத ஒரு படத்துக்கு பேசும் படம்னு பேர் வச்சு One of the greatest script ever written in Indian cinema, written by Kamal Hassan. சினிமா கத்துக்கிட்டது தேவர் மகன் படம். ஆனா வெதே நான் போட்டது. அந்த கதை திரைக்கதை வசனத்தை வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். கடந்த மாதம் 25ஆம் தேதியே வெளியாவதாக இருந்த விஸ்வரூபம் வெளியீடு தள்ளிக்கொண்டே போனது. ஏன் தாத்தா அழகாங்க? விரும்பாண்டி இந்த படம்லாம் பார்க்கும்போது இது எப்படி சாத்தியங்கிறத நான் யோசிச்சிருக்கேன். நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். கமல் சாரோட இன்ஸ்பிரேஷன் இல்லாமல் எங்களால் படங்களே பண்ண முடியாதுன்றது நான் நம்புறேன். You seem to be a man driven by ideology. Because of the ideology. நான் தொட்டது அவர் தொட்டார், அவர் தொட்டது நான் தொடர். I see the film only 20 minutes. Wow. 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 One day we should work together. பத்து விதமா பேசி காமிச்சாரு பாருங்க. அது தெரியாத பாஷையே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். கைய பிடிச்சது யாரு சொன்னா? அந்த பாட்டி தான் சொன்னா. எல்லாத்தையும் சொல்லி தலைவரா சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அருகிது எங்க இருக்கீங்க? அந்த புள்ளைய பத்தி என்றாக நீ சுந்தரியோட அப்பா பேரு மாலகண்ணன் தானே? நான் உன்னை விட சூப்பர் பிரம்மச்சாரி சொன்னா பழிக்கு சரிட்டா? நான் வண்டி மாத்தலாம், நீ ஆள மாத்த மாட்ட போலுக்குதா? எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் மாமு. இந்த மம்பளம் யாருங்க? விவசாயிகளோட தோழ காலால் உதப்புறது காலமான பாரதி சொன்னவர். அதனாலதான் நம்ம மாத்திர வேலைக்கு வச்சேன். நம்பிக்கை இருக்கிற பட்சத்துல நீங்க பண்ணிக்கோமா? அண்ணல அழுத கூட பாரு. வாழ்கனா தாமரோ ஆண்டவர்கள் வாழ்ற மந்திரம் கேட்டு தெரியலையா போனே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஒரு மனுஷன் அப்படியே இருக்க முடியும்? சுங்கம் தவிர்த்த சோழனின் பேரனிடம் கர்வம் தவிர்க்க சொல். தர முடியாத சிவிக்கு விஷயம் இருக்கும். யூஸ்வலாக நம்ம சீவிங் போது 2 கையும் யூஸ் பண்ணுவோம். இப்போ சிலவங்களால ஒரு கை யூஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கையில சீவிங்க எப்படி இருக்குமோ
அப்படியே தான் ஃபுல்லாக செய்யிருப்பார். ஆன் பண்ண உடனே எத்தனை வருஷமா தெரியும்? உள்ளேருந்து வரும். 30 வருஷமா. சினிமாவை பொறுத்தவரை மொழி கிடையாது. मैं तुम्हारे बचपन का दोस्त हूँ, हंसता रहता हूँ, हंसाता रहता हूँ. మా నాయనమ్మ చచ్చిపోతుంటే నేను పక్కనే ఉన్నానా లేదా? ഇവ ബോർഡർ താട്ടി ആദ്യം കാർഗിൽ യുദ്ധം ആടി. എന്നെ ഇതുപോലെ സ്നേഹിക്കുന്നവരിൽ ഒരുപാട് പേര് കേരളത്തിൽ ഉണ്ടെന്ന് അറിയുമ്പോൾ എന്റെ മനസ്സിനറിയും. கண்ணு முன்னாடி என்ன சுட்டு நான் சாப்பிட்றேன்னு சொல்லும் போது நமக்கு அப்படியே நம்மளும் போய் இன்னும் குறுக்கல நின்றலான்ற மாதிரி இருக்கும். Fashion is civil, yet disobedient. அலைத்தாய்க்கு சிவாஜி ஐயா மூத்தமான அது இளைய மகன். ஒருவேளை கமலஹாசனோட கனவு படமான மருதநாயகம் அனைத்தே ரிலீஸ் செய்யப்பட்டிருந்தால் உலகிலேயே அதிக விருதுகள் 170க்கும் மேலான விருதுகள் பெற்ற ஒரே நடிகர் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் மட்டுமே. ஒன்றும் இல்லை, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? இந்த கண்ணில் அப்படி கை வச்சு பண்ணதுலாம் சாருடைய விஷயம் தான். உங்களுடைய உடம்பையே மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இது போன்ற ஒரு சமூக பிரச்சனை உள்ள கலைஞனுடைய அடுத்த கட்டம். என் உதிரத்தின் விதை, என் உயிர் முதிர்த்த சபை, வேறொருவனின் பகவன் என பொறுத்திடுவேனா? குணர்கமில்லாதனை கேட்டுத் தருகிறேன். இறைவன் யாவர உலகே உகந்தவின் இரடியன் மகனே மதம் மாறுவதா? முற்ற உன் விழையை திருத்து ஒன்றையின் நாமம் சொல்லிடு. இது போல சினிமாங்கிறத வெறும் என்டர்டைன்மெண்டா பார்க்காம அது எஜுகேட்டிவாவும் இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு படத்துலயும் ஒரு கருத்தை சொல்லிட்டே வந்திருக்காரு. திரைக்கதை, பர்ஃபார்மன்ஸு, மேக்கப்பு, பர்டிகுலராக ஃபைட்டு. வீரம் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அடிச்சா நீ செத்துடுவ. நான் என்னை அடிக்க விட்டீங்கன்னா நான் 300 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா அவர் ஏதோ மாற தட்டிக்கிறாருன்னு ஏதோ வந்துட்டு இருக்கு. பழம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும் தெரியுது. அது எனக்கு தெரியாது. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு, நீ எல்லாரும் உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடையாளம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது போல என்ன பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சிட்டு இருக்கிறது விவசாயம். போய் விவசாயம் பாருங்களேன் ஐயா. எங்களை படிக்க வைங்களா? நமக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே சும்மா இருந்துச்சுக்கா, எல்லாமே போயிடும். என்ன பண்ணுற சொல்றா? நீங்க என்ன பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணணும் முடிவு. பணம் கொடுத்தா கூட வசதி கிடைக்காத ஒரு நாடு இது. That's India for you. பணம் கொடுத்தா எது வேணா எப்ப வேணா கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் that will be India for you. கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர் அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்த நாள் மடையில குத்தி இன்னும் நான் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவன் அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டு தற்கொலை சொன்னா பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். Encyclopedia of Indian cinema industry. He is man. உயிரையே கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிற புள்ள கமல் அவர்கள். கமல் ஒரு அற்புதமான கலைஞர். மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர் தமிழில் நடிக்கும் உலக கலைஞர். இந்திய தாய் பெருமை கொள்ளும் அளவு பிறந்த புத்திரன் கமலஹாசன். நேற்று சுதந்திரவாதியோட ரகசிய பாடல், இன்னைக்கு தேசிய கீதம். ஜனங்களுக்கு நான் உயிரோட இருக்கிறது தெரியணும். Tomorrow we will be sung for what we did. எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். ஹலோ ஹலோ. ஸோ முதல் வாட்டி எங்க மீட் பண்ணீங்க? Will you? திருடன் கண்ணா கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா மாய திருடன் கண்ணா கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா மாய திருடன் கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா. உருண்டு விழுந்துட்ட. நாம ஏன் ஓடணும்? நீங்க நல்லவராச்சே. நல்லவர் நீ யார் சொன்ன?
நல்லவரா கெட்டவரா? Since you asked, ரெண்டும் சேர்ந்தது தான். I'm a hero and a villain. A good and bad. தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இந்த 3 மாதத்துல ஒரு வெற்றி படம் கூட வரல. தமிழ் சினிமால ஏன் பேன் இண்டியன் மூவிஸ் எடுக்க முடியல? தமிழ் சினிமா ஒரு நல்ல பேன் இண்டியன் படத்தை கொடுக்காம திணறுது. Then you're dead, son of a... இந்த 100 ஆண்டு தமிழ் சினிமா வரலாற்றுல நம்பர் 1 கலெக்ஷன் டாப் மோஸ்ட் கலெக்ஷன் சின்ன பசங்களா யார்கிட்ட விளையாடுறீங்க? நம்ம விக்ரம். This BGM, I just loved this. தீவிரவாதம் தான். நீங்க தான் தீவிரவாதி. எப்படிப்பட்ட This தீவிரவாதி? Hindi version is too good. Too good. All the versions are good. இங்க அதனால பேச வாயும் பேச. நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி என்ட்ரு ஆகும்போது கமல்ஹாசன் ஆல்ரெடி பிக் ஸ்டார், ஐ கேன் சே சூப்பர் ஸ்டார். அடங்காத குதிரையை அடக்கிறது தான் இந்த வேலை எனக்கு பிடிக்கும். நான் அயோக்கியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடம் சொல்லி கொடுத்தா என்னுடைய கடமை. அம்மாவுக்காக 8 லட்சம் இல்லை, எத்தனை கோடி வேணாலும் நான் கொடுப்பேன். மற்றவங்களுக்காக போலித்தனமா வாழ்றதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழ்றது நிஜம். நெருப்பென்பார்கள், அந்த நெருப்பில் கலகாமல் அக்னி பிரவேசம் செய்து வெளியேறுபவன் தான் உங்களுக்கு தொண்டனாக முடியும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ சாப்பிடு. அந்த சாட்சி கிடைச்சாதான் என்னால கேஸ் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். நல்லவங்க எல்லாம் கோவப்படாம இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடும். பணம் கொடுக்கறதுனால சொத்து போனவங்க எல்லாம் போயிட்டு வந்துருவாங்களா? என்ன சுத்தி நடக்கிற அசிங்கம், அவமானம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. I'm going to fight it and I want you to fight it. சார் என் கதையை சொல்றதுக்கு 1 நிமிஷம் கொடுங்க சார் ப்ளீஸ். 1 நிமிஷம். என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய எமோஷனல் பேக்கேஜ் அதை பற்றி நான் பேசியது நேரம் இல்லை. I'm known by my failures. எனக்கு சக்சஸ் இருக்கு, ஆனா அதை வெளியே சொல்ல முடியாது. சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நேர்மையான கொம்பன், ரொம்ப நேர்மையான கொம்பன். படத்துக்கு படம் ஏதாவது வித்தியாசம் பண்ணி அடி வாங்கினாலும் அதே மாதிரி தான் சார் வேற ஒரு அப்ரோச். Don't try to imitate or don't try to be Kamal Haasan because it is not possible. கோடம்பாக்கத்துல இருக்க எல்லாருக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். He is only one. உன்னோட நடிப்பு பத்தி நான் பேசி உங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். By seeing this video, he is only one. நீயே சொல்லு, குள்ளன பிறந்தது ஏன் தப்பா? I am a huge fan of Kamal Haasan the director. மருதநாயகம் ரிலீஸ் ஆயிருந்தா கமல் ஹாசன் தான் நம்பர் 1 டைரக்டர் ஆஃப் இந்தியன் சினிமா. ஜெயராம்னு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக் பயோபிக்ஷனை எடுக்கிற தைரியம் கமலஹாசனுக்கு மட்டும்தான் வரும். இன்னொரு சூடுமுழுக்கு பல ஊர்களில் திரையிடப்படவே அவருடைய துயரத்தை வெளியே யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. நீங்க சினிமா எடுக்கிறீங்க, இதுல மட்டும் நிறைய பணம் கிடைக்கும்ல? Well, if it is only for money, I wouldn't have made it. I lost a lot of money. பணம் எங்களுக்கு பெரிய விஷயம் அல்ல. உலக நாயகன் பேர் வச்சதுமே புரியலையா? உள்ளூர்ல இருக்காத போயிருன்னு சொல்றாங்க. நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு. ஆனா எனக்கு மட்டும் தண்டனை ஏன்? நான் நேர்மையா இருந்ததுக்காக. நல்லது செய்யறது கூட இந்த காலத்துல முகமூடி போட்டு செய்ய வேண்டியதா இருந்தது சார். ஒரு கலைஞனின் உண்மையான ஊதியம் இந்த கைத்தட்டல் தான். சோ நிறைய ஊதியம் கொடுங்கள். சாகா வரம் போல் சுகம் உண்டோ, தீரா கதையை கேட்பாருண்டோ. நைஸ் ஸ்டோரி. புதுசா இருக்கு. ஸ்டோரி இல்லை, என் லைஃப் சார். எவ்ரிதிங் இஸ் இன்ஸ்பயர்ட். எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லாம என்னால ப்ரெஸ்பயரே பண்ண முடியாது. Big fan of your work. Guys, this video is really, I have no words like what I should tell now, because he is a versatile actor. He is a versatile person. In this, all the characters which he have played and this video which they have edited, in this all the characters, like we cannot recognize like he is Kamal Haasan sir. In every character he looks different. The way he does acting with his eyes, with his expressions are too good.
too good. That's why he is known as like top most actor in Indian film industry. This is really insane, incredible. He is versatile person. No one can match him in that level where he is now. Hats off, really. And the video edited by SR Cuts are really too good, too amazing. I just loved it. That was my reaction, guys. If you loved it, hit the like button, subscribe my channel, press the bell notification to get all my videos updates as soon as possible whenever I post it. We'll meet in the next video soon. Tab tak le, goodbye.